பாவக்காய் யூஸ் பண்ணி நான் செய்கிற இந்த ரெசிபிக்கு எங்கள் வீட்டில் எல்லாரும் ஃபேன். நீங்களும் ஒரு வாட்டி பாவக்காய் வாங்கி இந்த மாதிரி கசப்பே இல்லாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியை திரும்ப திரும்ப உங்ககிட்ட செஞ்சு கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு பாவக்காவை நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரைட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சைஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். தென் அடிக்கனமான கடாய் எடுத்துட்டு அதில் நிறைய நல்லெண்ணெய், அது கூட கடுகு, வத்த மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீன்வேல் கொஞ்சமாக புளி தண்ணியில் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சம் காயப்பொடி அண்ட் தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காய் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மிக்ஸ் அது கூட சேர்த்துட்டு 10 to 15 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டு லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக காயப்பொடி மறுபடியும் தூவிட்டு இறக்கினா போதும். சூப்பரான பாவக்காய் இருக்கிறது ரெடி.